கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு வேதாகமத்தில் நம்ம யூதாஸ் காரியத்தை பற்றி நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, பழைய ஏற்பாட்டில் என்ன, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொன்ன வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியிருக்கு. யூதாஸ் காரியத்துன்ற அந்த பெயர் இடம்பெறலை நேரடியாக. ஆனாலும் அவனை பற்றியான முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் அவரை பற்றி எழுதியிருக்காங்க. அது புதிய ஏற்பாட்டில் அவைகள் எல்லா வசனங்களும் நிறைவேறியிருக்கு. திட்டவட்டமாக எல்லாம் நிறைவேறியது. அதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சங்கீதம் 41:9 வசனம் சொல்லுது, என் சமாதான நண்பன் என் அப்பத்தை சாப்பிட்டவன் எனக்கு விரோதமாக தன் காலை உயர்த்தினான். அதாவது அவன் ஆண்டவரோடு உணவு உண்டவன், அவருக்கு நெருங்கிய நண்பனாகவும் இருந்தான். பின்னர் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் துரோகம் செய்தான். அதுக்கப்புறம் யோவான் 13:18 இந்த வசனங்கள் என்ன குறிக்குதுன்னா, யூதாஸுக்கு பொருந்துகிற ஒரு வசனமாக இருக்குது. சங்கீதம் 69:25 வசனம் சொல்லுது, அவருடைய வாசஸ்தலங்கள் பாழாகிவிடும், அதில் ஒருவனும் குடியிருக்கப்படுவதில்லை. அப்போது அவனோட அந்த ரத்த நிலத்துக்கு, அந்த காசுக்காக வாங்கின அந்த ரத்த நிலத்தில் யாருமே குடியிருக்கல. அப்போ அந்த வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கு. யூதாஸின் முடிவை அந்த வசனங்கள் காட்டுகிறது. அப்போஸ்தலர் 1:20 பேதுரு பற்றி, பேதுரு யூதாஸை பற்றி இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு. சங்கீதம் 109:8 அவனுடைய நாட்கள் குறைவாகட்டும், அவன் பதவியை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ளட்டும். அப்போ சங்கீதம் 109 ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அப்போஸ்தலர் 1:26 அந்த வசனம் நிறைவேறியிருக்கு. அதாவது யூதாஸுக்கு அடுத்து யார் பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னும் போது மத்தியான்ற பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பதவி மத்தியாவுக்கு கொடுக்கறது. அப்புறம் சகரியா 11:12 12-13 வசனம் சொல்லுவோம், 30 வெள்ளிக்காசு அவை குயவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வசனம் எதில் நிறைவேறிக்குதுன்னா, மத்தேயு 27 3-10 வரைக்கும் நிறைவேறிருக்கு. யூதாஸ் பெற்ற அந்த தொகை வெறும் 30 வெள்ளிக்காசு. அதை ஆலயத்தில் வீசி எறிந்தான். அதுக்கப்புறம் அது குயவர் நிலத்தினால நிலம் அந்த காசெல்லாம் வாங்கப்பட்டு அது ரத்தம் நிலமாக மாறிடுது. அப்போ நம்முடைய பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியிருக்கு. இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.